ஸோ இதில் வந்து ஐ மீன் மொத்த கதை நீங்கள் சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் கதைக்களம் எங்கே நடக்குதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்காக சொல்லுங்கள். ஆந்திராவில் நடக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எப்படி ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் சஸ்பென்ஸ், அதெல்லாம் நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். பட் ஸ்டோரி நடந்துட்டு இருக்கிறது வந்து வைசாக்கில் நடக்குது. ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம ரிலீஸுக்கு 1 வீக் கிட்ட வந்துட்டோம் நம்ம, அதனால் நான் சொல்கிறேன் நடந்துட்டுருக்கு. இந்த இது வந்து ஒரு 3rd பார்ட்டாக ஃபார்ம் ஆனவுடனே நான் ஜிகிட்ட அந்த மேட்டர் அவுட்லைனாக ஒரு ப்ரீஃப் அவுட்லைனாக சொல்லும்போது, சரி இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து உண்மையிலே நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னேன். உண்மையிலே வந்து ஒரு 2 ஸ்டேட்டுக்காக நடுவில் நடந்ததுன்னு உடனே ஞாபகப்படுத்தினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வெறும் கட்டுக்கதையாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு உண்மை கதையும் அது கலந்துருக்கேன்ற ஒரு இது இருந்துச்சு. அதை ஆடியன்ஸுக்கு அது என்னன்றது இப்போ படம் பார்க்கும்போது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கதை களம் வந்து அங்கே நடந்தாலும் அது உலகத்தையே சுற்றி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் யூனிவர்சல் காப். நம்ம ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை எடுத்துக்கிட்டு ஒரு இந்தியன் காப் கிளம்புனா அது யூனிவர்சல் காப். ஸோ அந்த மாதிரி அந்த கன்வர்ஷன் வந்து கேரக்டர் மாறி அவங்க அங்கே போய் என்ன மிரட்டுறாரு, ஆஸ்திரேலியாவில் போய். ஆஸ்திரேலியா போகிறாங்க. அது சொல்லிட்டேன் இல்லை, நாங்கள் வந்து அதில் ஒரு மலேசியன் ஃப்ளைட் இருக்குமா, சரி ஒருவேளை மலேசியா அந்த மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த வழியாக போகிறீங்களா? எடுத்தது நிறைய கண்ட்ரியில் எடுத்தோம். அது ருமேனியாவில் எடுத்தோம், ஜார்ஜியாவில் எடுத்தோம், மலேசியாவில் எடுத்தோம், எல்லாம் எடுத்திருக்கோம். சரி கதைக்கு அதையும் சொல்லிட்டேன். சரி, ஓகே. நாங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது நீங்களும் உங்கள் படத்தோட வேகம் மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவீங்கன்னு. பட் அவ்வளோ அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு கன் டைமில் நீங்கள் அந்த படம் முடிச்சு கொடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு பக்கா பிளானிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அது உருவாகி ஷூட் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க அதை கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறதுக்கு? ஜென்ரலாக ஒரு 6 மாதம் எடுத்துப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் ஜிகிட்ட நான் கேட்டது ஒரு 9 மாதம் எனக்கு விட்டுருங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக வரேன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பு, 3வது பார்ட்டுன்றது ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு ப்ரொடியூசர் நம்மகிட்ட வந்து நம்பி கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து ஒரு ஒரு சின்ன அவுட்லைன் கேட்டு ஜி வந்து ஓகே நம்ம போகலான்னு சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டாக பண்ணுன்ற ஒரு சின்ன பயம், அந்த பொறுப்பு. ஸோ அவுட் ஆஃப் டிஸ்கஷன் ஒன்லி நம்ம நல்ல மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர முடியும். டிஸ்கஷனில் தான் திரைக்கதையை நல்லா ஸ்ட்ராங் பண்ண முடியும், டைலாக்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஷூட்டிங்கில் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஷூட்டிங்கில் ஈவினிங்க்கு மேலே, அப்புறம் ஷூட்டிங் ஷெட்யூல் கேப்பில், அப்புறம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அது வந்து ஃபைட் நடந்துக்கிட்டு தான் மாஸ்டர் அங்கே ஃபைட் எடுத்துகிட்டு பாருங்க ஒரு டிஸ்கஷன் அப்படி போயிட்டு 4 படத்தோட ஒர்க் நடக்கும். ஆனால் ஒரு படத்தில் இருக்கும். அது ஒரு 4 படத்தோட அவ்வளோ டைம் எஃபர்ட்டு, அவ்வளோ சொன்னேன் இல்லையா, அவ்வளோ முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ சீன்ஸ்னால் வந்து அவ்வளோ லொக்கேஷன்ஸ், அவ்வளோ ட்ராவலு, அவ்வளோ எஃபர்ட் இருக்கும். ஒரு 4 படத்தோட எஃபர்ட் வந்து ஒரு படத்துக்குள்ள மூவியில். அதான் 4 சிங்கம் 4 படத்தோட எஃபர்ட். ஓகே.